ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்டிக் படம் பார்த்தோம். விடிவிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படமா இது இருந்துச்சு. நல்ல ஒரு மேக்கிங்கு. அதாவது வந்து ஒரு தமிழ் படம் போய் ஒரு ஹைதராபாத்ல எடுத்தா எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த மாரி அவங்க தெலுங்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில எடுத்திருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு தமிழ் படம் மாரியே இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் நல்லாவும் இருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து வேலை இல்லாம தன்னோட பேஷனை தேடி ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சு ரேபிட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து சென்னையில வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி தனியா ஒரு ரூம்ல இவங்க 2 பேரும் லிவிங்ல இருக்கிறாங்க. இவங்களோட லிவிங் வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சா இல்ல ட்ராஜடி ஆச்சாங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. அதான் இது வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது. ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இல்ல. அந்த தெலுங்கு வாடையே வரல. அது மெட்ராஸ்ல எடுத்தங்காட்டி தான் அப்படி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவி காதல் அந்த மாதிரி டைப் படம். ட்ராஜடி அதெல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்திருப்போம். இதயத்தை திருடாது அது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு கீதாஞ்சலி தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு. அது சேம் இந்த மாதிரி கதை தான். ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு மேக்கிங்கா இருந்துச்சு. அவர் அஸ்வின்ங்கிறவர் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல தான் வந்து ஃபுல்லா இருந்திருப்பாரு போல இருக்கு. ஆனா அதனாலதான் அந்த நல்ல கனெக்ட் இருந்துச்சு. ஒரு நேட்டிவிட்டி இருந்துச்சு படத்துல. ஒரு சூப்பரா யோகி பாபுலாம் வந்து கேமியா மாதிரி பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் வந்து தமிழ்ல ரொம்ப நாள் ஆச்சு வந்து. அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படம். ஒரு டீசென்டான படம் தான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லாத படம் தான் இது. Feb 14th வந்து ஒரு ஏத்த படம் தான் இது. வித்ல கூட ஒரு நல்ல படம் இது. இதுல வந்து கொஞ்சம் டிராமாட்டிக் சீன்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஆந்திரா இருந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வந்து ஓவரா ஒரு பழைய தமிழ் படங்கள் மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி தான் மெயின். ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. நல்லா வந்து சூப்பரா இருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா. அவங்க வந்து ஒரு ஃபெமினா ஒரு மிஸ் இந்தியா ஒரு பேஜென்ட் தான் அவங்க. அப்புறம் இவர் ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் வந்து வருஷம் டைரக்டரோட பையன். அது அவர் இறந்துட்டாரு. அவரோட பையன் தான் இவரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேருமே அந்த பேசக்கூடிய அந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த சீன்லாம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த லவ்வர்ஸ் எல்லாம் என்ன பேசுவாங்க அப்புறம் அது வந்து நல்லா காமெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லிப்சிங் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. போக போக படத்தோட அந்த மேக்கிங்னால வந்து நம்ம அதை வந்து கவனிக்க வந்து விட்டுறோம். அதனாலேயே வந்து நம்ம வந்து படத்தோட போயிடுறோம். அதனால வந்து ஒரு பிரச்சனை இல்ல இந்த படத்துல. கிளைமேக்ஸ் போக போக ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் இதாவே இருந்திருக்கு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எமோஷனலா. இது வந்து பாத்தீங்கன்னா 90s அந்த ஃபேமஸான படங்கள்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி படங்கள் வந்து இதுல வந்து ஒரு ஹோமாஜ் மாதிரி இருந்துச்சு இந்த படங்கள். அதுல இதயத்தை திருடாது வந்து ஒரு மெயினான படம். இத்தனை வந்து ஒரு காவிய காதல் படங்கள்ல மெயினான படம் அது. அதோட ஹோமேஜா இந்த படம் இருந்துச்சு எனக்கு. கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலா இல்லாம இருந்தது. இந்த மாதிரில இல்லாம இருந்துச்சு. நான் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை சொல்ல. ஆனா இது வந்து ஒரு நல்ல படம். நல்லா இருக்கு. நல்லா வந்து ஒர்த் வாட்ச் தான். டீசென்டான படம். ஒரிஜினல் வேலண்டைன்ஸ் டே படம் இது. கேண்டிட் ஷாட்ல வந்து மெட்ராஸ் வந்து நல்ல வந்து ஒரு கெரிலா மேக்கிங்ல நல்லாவே எடுத்திருக்காரு. நிறைய வந்து ஆன் லொகேஷன் நல்லா அந்த கிரௌட்லயே எடுத்தேன். கேமராவை வந்து கொஞ்சம் மறைச்சு வச்சு அந்த கெரிலா பிலிமிங் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. அது வந்து சூப்பரான விஷயமா நான் இந்த படத்துல பாக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. இது அவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்நியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு ஆடியன்ஸ் என்னடா இங்க எடுக்கல போல அப்படி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் படம் வந்து ஆந்திரா நடக்கிற மாதிரி இருந்தா நமக்கு வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்நியத்தை விட ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் எல்லா செட்லயும் போய் எடுக்கணும். ஒரே இதை காமிச்சு வேஸ்ட் தானே. தான் வந்து ட்ரிப் போலாமான்னு கேட்டுதான் ஃபைட் நடக்கும். ஆனா கடைசியில அவதான் வந்து ட்ரிப் போலாமா கேட்டு அங்க போவாங்க. அப்படிதான் அது நல்லா இருக்கும் அந்த சீன். ட்ரிப் போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேலடி கண்மையில வந்து அவன் கூட்டு போவான். அதே மாதிரி அவ பெட்ல இருக்கிற வந்து டூர் கூட்டு போவான். அந்த மாதிரி நிறைய ரெசம்பன்ஸ் எல்லாம் இருக்குதுல. அப்புறம் வந்து காதலும் கடந்து போகும். அதோட கொஞ்சம் லைட்டா வருது. இந்த மாதிரி நிறைய ஒரு எல்லாமே ஹோமேஜ் இந்த மாதிரி இன்ஸ்பயர் தான் இருக்கே தவிர காப்பி கிடையாது. இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ தமிழ்லயே ஓடிட்டு இருக்கு. நல்ல டப்பிங் தான். விருப்பம் தான் போய் பாருங்க.